மகாநதி சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் விஜய் இருந்துட்டு அந்த குடும்பத்தை வர சொல்லி உங்களுக்கான கொடுத்த டைமு முடிஞ்சு போச்சு, இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிருஷ்ணா இருந்துட்டு எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கொடுக்காம இருந்தால் நாங்கள் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகிறதா இல்லை, நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டுக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜய் இருந்துட்டு இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் பொறுமையாக பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல உட்காந்துக்கிட்டு எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சம்மதம்லாம் இல்லாமல் சார், சம்மதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சார் இவங்க சொல்கிற ஹஸ்பண்ட்க்கு எனக்கும் அவருக்கும் தான் சார் சட்டப்படி கல்யாணம் ஆச்சு, எனக்கு அவருக்கும் கல்யாணம் ஆனதுக்கான சாட்சியாக இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நாங்கள் பதிவு பண்ணது இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்துதான், ஆமாம் நீங்கள் தான் முதல் மனைவின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எங்கே கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாரதா இருந்துட்டு அது பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா விஜய் சார், நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம், இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது, இவங்க தான் சட்டப்படி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக அந்த குடும்பமும் அங்கேருந்து நான் போக மாட்டேன்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு அங்கேயே இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி விஜய் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.